ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வந்து எவ்வளோதான் வந்து ஒரு பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு பிளான்லாம் போட்டு வச்சு இப்படி போகலாம் அப்படி போகலான்னு எக்ஸிக்யூட் பண்ணா அந்த இடத்துக்கு நம்ம போகவே மாட்டோம். பட் இது வந்து ஒரு ஈவினிங் டைமு. குட்டீஸ் எல்லாம் வீட்டில் இருந்தாங்க, எங்கேயாச்சும் வெளில போகணும்னு கேட்டாங்க. நாங்களுமே வந்து ரேண்டமாக கும்பகோணம் போகலாம் அப்படின்னு வந்து வீட்டிலேருந்து கிளம்புனது தான். போகிற வரைக்குமே எந்த டெஸ்டினேஷனுக்கு போகிறோன்னு தெரியல. ஓகேவா, அன்பிளான்டா தான் வந்து ஓகே கும்பகோணம் நெருங்க நெருங்க ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு நாங்க வந்து கும்பகோணம்ல இருக்க சாரங்கபாணி கோவிலுக்கு தான் போனோம். அங்க நாங்க போகும்போதே வந்து அந்த தேர் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த தேர் வந்து தேரோட்டத்துக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பரா வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் அந்த கோவிலுக்கு போய் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பக்கத்திலேயே தான் வந்து கும்பேஸ்வரர் கோவில். ஓகேவா? அதனால வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்கேருந்து வந்து இந்த கோவிலுக்கு நடந்தே வந்து வந்துட்டோம். குட்டீஸ் எல்லாம் கூட்டிட்டு. அந்த கோவிலுக்கு நடந்து போற வழி ஃபுல்லா 2 சைடும் வந்து கடையாவே தான் இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்க அந்த சாரங்கபாணி கோவில்லருந்து இந்த கும்பேஸ்வரர் கோவிலுக்கு வந்து ஒரு மார்க்கெட் வழியா தான் வந்தோம். அகைன் வந்து இந்த கோவில் கோபுரம்லருந்து உள்ள போற அந்த இடத்துலயும் 2 சைடுமே வந்து நெறைய கடைலாம் வச்சிருந்தாங்க. இந்த சட்டி, பானை அதெல்லாம் செய்வாங்கல்ல அந்த கடை. நெக்ஸ்ட் வந்து அந்த அம்மி, உரல் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நெறைய டைப்ஸ் ஆஃப் வந்து கடை இருந்துச்சு. அதே மாதிரி வளையல் கடை அதெல்லாமும் இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நெறைய பேர் வந்து இந்த கடைங்களுக்கு வர்றதுக்காகவே வந்து இங்க வருவாங்க அப்படின்னு வந்து என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க. போனதும் கோவிலுக்குள்ள கும்பேஸ்வரர் கோவில் யானை வேற இருந்துச்சா, யானைய பார்த்தோனே எங்க வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. எனக்குமே யானைய பார்த்தோனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. எனக்கு பக்கத்துல போறதுக்கு பயம் தான். பட் இருந்தாலும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அப்புறம் எங்க வீட்டு குட்டீஸ் எல்லாம் வந்து போய் அந்த யானைக்கு வந்து யானைக்கிட்ட போய் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஆக்சுவலா அந்த யானைக்கு ட்ரெய்னிங் குடுத்துருப்பாங்க போல. யார் காசு குடுக்குறாங்களோ அவங்கள மட்டும் தான் பிளெஸ் பண்ணணும்னு. இப்ப பாப்பாவ தூக்கிட்டு பாப்பாவோட அப்பாலாம் போனா, பாப்பா காசு குடுத்தா பாப்பாக்கு மட்டும் தான் பிளெஸ்ஸிங். அப்பாக்குலாம் கிடையாது. அந்த மாதிரி ட்ரெய்னிங் குடுத்து வச்சிருக்காங்க அந்த யானைக்கு. யானைக்கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, நெக்ஸ்ட் கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு உள்ள போனோம். அன்னைக்கு சாட்டர்டேங்கிறதுனால, சரி எள்ளு தீபம் போடலாம் சனி பகவானுக்கு அப்படின்னு வாங்கி தீபம்லாம் போட்டுட்டு, கொஞ்சம் கோவில் ரஷ் இல்லாம தான் இருந்துச்சு. திருப்தியா வந்து சாமி பார்த்துட்டு, கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு வெளியில வந்தோம். கோவில் கோபுரம்க்குலாம் அழகா வந்து லைட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, அப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இப்படிதான் எங்களோட டே வந்து போச்சு அன்னைக்கு ஈவ்னிங்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய்.